சவுதியில் பல காலமாக அமலில் இருந்த காஃபாலா முறை நீக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 70 ஆண்டுகளாக பல லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்திய சர்ச்சைக்குரிய இந்த முறை இப்போது நீக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் மற்றும் உரிமைகளை மேம்படுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் பணியமர்த்தப்படும் வெளிநாட்டு தொழிலாளர்களை கட்டுப்படுத்தும் ஒரு முறைதான் கஃபாலா. சுருக்கமாக சொன்னால் கஃபாலா என்பது தொழிலாளர்களை சுரண்டல் மற்றும் மனிதாபிமானமற்ற நிலைகளுக்கு ஆளாக்கும் ஒரு அமைப்பாகும். இந்த நடைமுறை மூலம் முதலாளிகள் தங்களின் தொழிலாளர்கள் மீது முழு ஆதிக்கம் செலுத்தலாம். அவர்களின் விசா, பயணம், தங்கும் இடம், உணவு செலவுகள் உள்ளிட்டவற்றை ஸ்பான்சர் செய்பவர் ஏற்றுக்கொள்வார். இதனால் தொழிலாளர்கள் தமது விருப்பப்படி சொந்த நாடு அல்லது ஊருக்கு திரும்பவோ அல்லது பணியை மாற்றவோ முடியாது. இப்படி பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது பரவலாக துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பை உலகளாவிய உரிமைகள் குழுக்கள் கண்டித்து வந்தன. உரிமை குழுக்களால் நவீனகால அடிமைத்தனம் என்று பரவலாக விமர்சிக்கப்பட்ட இந்த சீர்திருத்தத்தால் சவுதி அரேபியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 13 மில்லியன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். தற்போது இந்த நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. கஃபாலா ஒழிப்பு மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஸ்பான்சர் செய்பவரின் ஒப்புதல் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறலாம் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றங்களை அணுகலாம். இது பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தவும் உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கவும் ராஜ்யத்தின் பிம்பத்தை மாற்றியமைக்கவும் ஒரு உந்துதலாகும். புதிய கட்டமைப்பின் கீழ் சவுதி அரேபியா ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு முறைக்கு மாறும் என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வெளிநாடுகளில் உழைக்கும் இந்தியர்களின் நலனுக்காக உறுதியான கொள்கைகளை பின்பற்றி வருகிறது. ஒவ்வொரு இந்தியனும் எங்கு இருந்தாலும் அவர் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்ற கொள்கைதான் இன்று உலக நாடுகளையும் மாற்றி வருகிறது. சவுதி அரேபியா கஃபாலா முறையை முழுமையாக ரத்து செய்தது ஒரு சாதாரண சட்ட மாற்றம் அல்ல. அது மனிதநேயத்தின் வெற்றியும் இந்தியாவின் தூதரக வலிமையின் வெளிப்பாடுமாகும். இந்தியா கஃபாலா முறையை எதிர்த்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இந்த நிலையில் சவுதி எடுத்த தீர்மானம் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு உதாரணமாகி வருகிறது. ஏனெனில் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை மனிதனின் மரியாதையே முக்கியம் என்ற செய்தியை உலகிற்கு கொடுத்திருக்கிறது. 7.5 மில்லியன் இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் உழைத்து வருகின்றனர். அவர்களின் நலன், அவர்களின் உரிமை, அவர்களின் மரியாதை இவற்றை காக்க இந்தியா நின்றிருப்பதை உலகம் தெளிவாக காண்கிறது. மோடியின் ஆட்சி காலத்தில் இந்தியா தனது குடிமக்களை பாதுகாப்பதில் மட்டுமல்ல உலக அரங்கில் மனித உரிமை குரலாகவும் எழுந்துள்ளது. எந்த நாட்டிலும் இந்திய தொழிலாளர்கள் துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை இப்போது நிஜமாகி வருகிறது. சவுதி அரேபியாவின் இந்த மாற்றம் வளைகுடா முழுவதும் ஒரு புதிய யுகத்தை தொடங்கும். மனித மரியாதை, சுதந்திரம், சமத்துவம் ஆகியவற்றை மதிக்கும் ஒரு புதிய தொழிலாளர் உலகம் உருவாகும் நாள் நெருங்கி வருகிறது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் இந்தியாவின் நம்பிக்கையும் மோடியின் உறுதியும் தான் முக்கிய சக்தியாக திகழ்கிறது. ஒரு இந்தியனும் இழிவுபடுத்தப்பட மாட்டார் என்ற மோடியின் வார்த்தைகள் இன்று உலகம் முழுவதும் உண்மையாக மாறி வருகின்றன. உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து நிற்கும் ஒளிமிகு தருணம் இது.